இன்றைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசி. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். ஓரே கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். தமிழிலே இந்த வசனம் எழுத்து பிழையாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல எபிரேய மொழியில இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, the yoke shall be destroyed because of the anointing. இங்கே தமிழில் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும். தமிழ்ல பிழை இருக்கிறது, எழுத்து பிழை, திரித்துக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும். இதான் இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி. கவனிங்கள். The yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழுகும். அநேக வருஷங்களுக்கு முன்பாக, சில 100 வருஷங்களுக்கு முன்பாக, பிரெஞ்சு தேசத்திலிருந்து இந்த பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனார்கள். அது இருண்ட கண்டம். என்ன இருண்ட கண்டம்? சூரிய ஒளி இல்லையா இருக்கிறது. அப்புறம் ஏன் இருண்ட கண்டம்? அவங்களுக்கு அறிவு கிடையாது. அந்த நீக்குறக்களுக்கு யோசிக்கிற திறன் கிடையாது, கல்வி கிடையாது, கணக்கு சயின்ஸ் ஒன்றும் தெரியாது, இடுப்புல துணி உடுத்த தெரியாது, உழைக்க தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, நெல்ல அரிசியாக்கி சாதமாக்கி சாப்பிட தெரியாது, பச்சைமான அடிப்பான், பச்சை கறியவே சாப்பிடுவான், அதை அவித்து ருசியான ஒரு கறியாக்கி சாப்பிட தெரியாது. மொத்தத்தில் அறிவு இல்லாத, மனது மண்டலத்திலே அந்தகாரம் நிறைந்த, உருவத்திலே மனிதன் ஆனா குணத்திலே மிருகம். ஆகவே இந்த பிரான்ஸ் நாட்டுக்காரங்க என்ன செய்தாங்கன்னா, இவர்கள் போய் அவர்களை பிடித்து அவர்கள் கை ரெண்டை இப்படி நீட்டி வச்சு கழுத்து மேல ஒரு நல்ல நுகத்தடி, பாரமான நுகத்தடி, அதாவது இவனால அந்த நுகத்தை முறிக்க முடியாது, அப்படி ஸ்ட்ராங்கான கேதுரு மரம், தேக்கு மரம், வேங்க மரம், இதால் செய்யப்பட்ட நல்ல உருண்டையான, எப்படி வண்டி இழுக்கும் போது மாடு கழுத்தில் ஒரு நுகத்தடி வைக்கிறாங்களோ, உழவு உழும்போது அந்த உழவை இழுத்து செல்ல 2 காளைகளின் கழுத்தில் மேக்கா, கிராமத்தில் மேக்கா, தூய தமிழ்ல அதுக்கு பேரு நுகம், நுகத்தை வைக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த நீக்ரோக்கள் கழுத்தில் நீளமான நுகத்தடியை வச்சு இந்த கையை அது மேல தூக்கி வச்சு இறுக்கி 4 இடத்துல கட்டிவிடுவாங்க. இவனால நுகத்தடியை முறிக்க முடியாது, ஓடவும் முடியாது, தப்பவும் முடியாது. அப்படியே மொத்தமாக கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அமெரிக்காவில் கொண்டு போய் வீட்டு வேலை செய்ய, காட்டு வேலை செய்ய, தோட்ட வேலை செய்ய, ஆடு மாடு மேய்க்க, ஸ்தோத்திரம், இவர்களை அடிமைகளாக விற்று விடுவார்கள். சில 100 வருஷம் அந்த ஆப்பிரிக்காவிலே பிறந்து வளர்ந்த அந்த நீக்குறக்கள் அடிமைகள் அமெரிக்காவில் அநேக வருஷங்கள், சில 100 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய கழுத்திலே நுகத்தடி. அப்படின்னா சுதந்திரவாளியாய் பிறந்தான், ஆனா யாரோ ஒருவராலே இவன் அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு ஆடு மாடு போல வேலை வாங்கப்படுகிறான். இவனுக்கு சுதந்திரம் கிடையாது, இவன் கல்யாணம் பண்ண முடியாது, இவன் ஒரு வீட்டிலே குடியிருக்க முடியாது, நல்ல உணவு கிடையாது, மிருகங்களோடு ஒரு மிருகமாக இந்த மனிதர்கள் நடத்தப்பட்டார்கள். அதுதான் அவங்க கழுத்து மேல இருக்கிற நுகத்தடி. இப்படி இருக்கிற போது அமெரிக்காவிலே
ஒரு நல்லவர் எழும்பினார். அவர்தான் ஆபிரகாம் லிங்கன். ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி எப்படி தந்தை என்று அழைக்கப்படுகிறாரோ, அதுபோல அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை இன மக்களுக்கும் தந்தை, உலகம் போற்றும் ஒரு நல்லவர், ஒரு உத்தமர். அவர் நல்ல விசுவாசி. அதிகாலை 4 மணிக்கு எழும்பி பாட்டு பாடி 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு நல்ல விசுவாசி. அவர் முதலாவது எம்பி எலெக்ஷனில் நின்றார், ஜெயித்தார். 4 முறை எம்பி ஆனார். 5வது முறை அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனார். அவர் பிரசிடென்ட் ஆன உடனே செய்த முதல் நல்ல காரியம் என்னன்னா, அடிமை வம்சம் ஒழிக்கப்பட்டது, அடிமைத்தன நுகம் முறிக்கப்பட்டது. அந்த நீக்குறவர்களுடைய கழுத்தில் இருந்த, தோளில் இருந்த அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டது. விடுதலை பெற்று இன்றைக்கு அந்த நீக்குறோக்கள் நன்றாய் படிக்கிறார்கள், நன்றாய் விளையாடுகிறார்கள். தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, கனடா போன்ற தேசங்களில் எல்லாம், பிரான்சில் இருந்தா ஓட்டமா அவங்க தான் ஃபர்ஸ்ட், கிரிக்கெட்டா அவங்க தான் ஃபர்ஸ்ட், என்னென்ன விளையாட்டு, என்னென்ன படிப்பு. ஏன் இப்பொழுது இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா கூட அவர் ஒரு நீக்ரோ. இந்த அளவுக்கு அவர்கள் கழுத்தில் இருந்த நுகத்தடிய முறித்து நிமிர்ந்து நடக்க வைத்தார் இந்த ஆபிரகாம் லிங்கன். இந்த காலவெளியில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய கழுத்தின் மேல 4 விதமான நுகத்தடிகள் இருக்கிறதாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பைபிளை தியானிக்கிற போது, வேத வசனத்தை வாசிக்கிற போது, கருத்தோடு கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிற போது, இன்றைக்கு சபைக்கு கர்த்தரை ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவர் கழுத்திலும் இந்த 4 விதமான நுகத்தடிகள் இருக்கிறது. ஒருவேளை ஒரு நுகத்தடி இருக்கலாம், சிலருக்கு 2வது நுகத்தடி இருக்கலாம், சிலருக்கு 3வது நுகத்தடி இருக்கலாம், சிலருக்கு 4வது நுகத்தடி இருக்கலாம். இந்த நுகத்தடிகளை முறிக்கிற நேரம்தான் இந்த நேரம். கரங்களை பற்றி அல்ல சொல்ல. இந்த நுகங்கள் எப்படி முறியும்? மீண்டுமாக 27ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும். எல்லாரும் சொல்லுங்கள். ஆமா, தமிழ்ல இருக்கிற அந்த இடத்தை நீங்க திருத்தி வாசிக்க வேண்டும். எல்லோரும் திரும்ப ஒருக்கா படிக்கலாம் பைபிளை பார்த்து. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும். இந்த நுகம் யாருடைய நுகம்? இந்த நுகத்தை வைத்தது யாரு? ஏசாயா 10:24 வசனத்திலே, ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே. சியோன் என்பது சபை, என் ஜனமே என்றால் சியோனில் இருக்கிற சுவாச மக்கள். அசீரியனுக்கு பயப்படாதே. இந்த அசீரியன் இந்த நாளில் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்து. சொன்னது போல அகில உலகத்தை 7 வருஷம் கொடுமையாய் அரசாள போகிற அந்தி கிறிஸ்து. அவன் வருகிற நாடு அசீரியா. இந்த அசீரியா எங்க இருக்கிறது? யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே பாபிலோன் தேசம் இருக்கிறது, ஈராக் தேசம். டைகிரீஸ் நதிக்கரையிலே இந்த அசீரியா இருக்கிறது. ஆகவே இந்த அசீரியா என்று சொல்லக்கூடிய டைகிரீஸ் நதியில் இருக்கிற இந்த இடத்திலிருந்துதான் அந்திகிறிஸ்து எழும்ப போகிறான். முழு உலகத்தை 7 வருஷம் உபத்திரவப்படுத்தும்படி அந்த அசீரியன் வரப்போகிறான். ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல தன் தண்டாயுதத்தை உன்மேலே ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்காக ஏற்கனவே நடந்த ஒரு சரித்திரம், நியாயாதிபதிகள் 6-7 அதிகாரத்தில் நடந்த ஒரு சரித்திர சம்பவத்தையும் ஆவியானவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை எண்டையில் 26 வசனம் படிங்க. ஓரேப் கன்மலை எண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல. ஏற்கனவே ஒரு அபிஷேகம் கிதியோன் என்ற தேவனுடைய பிள்ளை மேல் இறங்கிற்று. அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்த அந்த கிதியோன் எழுந்தார். மீதியானியரை ஓரேப் கன்மலை எண்டையிலே வெட்டுண்டு வீழ்த்தினார்.
சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணுவார். இதுதான் தீர்க்க தரிசனம். சவுக்கை எழும்பி வர பண்ணுவார். இந்த அந்தி கிறிஸ்துவை அழிக்கும்படி, அந்தி கிறிஸ்து வைக்கிற நுகங்களை முறிக்கும்படி ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணுவார். இந்த சவுக்கு ஸ்கோர்ஜி என்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன விளக்கம்னா, பேரழிவை உண்டாக்குபவர். இந்த எழும்ப போகிற அந்தி கிறிஸ்து, அவனால் வருகிற நுகங்கள் அவைகளை அழிக்கும்படி ஒரு பேரழிவை உண்டாக்கும் ஒருவர் எழும்புவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் அந்த அபிஷேகம். எழும்புவார், எழும்ப பண்ணுவார். எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேலே ஓங்குவார். அப்பொழுது அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விலகும். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இன்று மட்டுமல்ல, கிதியோன் நாட்களில் எழும்பிற்று. காலாகாலமாய் சபையார கலங்க வைக்கிற, அடிமைப்படுத்துகிற, நுகங்களை வைத்து கீழ்ப்படுத்துகிற இந்த நுகத்தடிகள் எழும்பிற்று. அதனுடைய நாள பைபிள் சரித்திரத்தில் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நம்முடைய கழுத்தில் இருக்கிற இந்த நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது நம்மேலே ஊற்ற போகிறார். அந்த அபிஷேக அக்கினி இறங்குவதனால ஒவ்வொருவர் கழுத்தில் இருக்கிற இந்த நுகங்கள் உடைந்து நொறுங்கி அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு முறிந்து விழப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 4 நுகங்கள் காலாகாலமாக எழும்பிட்டு. முதலாவதாக எந்த இடம்? நியாயாதிபதிகளின் சரித்திரம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி வந்தவர்களை கிதியோன் என்ன செய்தார்? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் எண்ணப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் எண்ணப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைவர்களை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட மீதியானியர், அது தீர்க்க தரிசனம். அவன்தான் அந்தி கிறிஸ்து, அவன்தான் அசீரியாவிலிருந்து வருகிறவன். இவன் ஏற்கனவே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் எழும்பினான், சபையை வந்து பாழாக்கினான். அவனை இந்த கிதியோன் என்ற சவுக்கை கொண்டு, ஸ்கோர்ஜியை கொண்டு பேரழிவை உண்டாக்க ஒரு பரிசுத்தவான், அபிஷேகம் நிறைந்த ஒரு கிதியோன் எழும்ப பண்ணி இந்த மீதியானியரை முற்றிலும் ஒருவர் கூட மிச்சமா வைக்காம அத்தனை பேரையும் அழித்து, ஸ்தோத்திரம், 7 வருஷமாக இஸ்ரவேலர் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடிகளை முறித்து போட்டார். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து விழும். இந்த மீதியானியருக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்னைக்கு இந்த மீதியானுடைய நுகம் விசுவாசிகள் கழுத்தின் மேல் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். மீண்டும் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை படிங்க. இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே போதும். எல்லாம் இங்க பாருங்க. தேசத்தை கெடுக்கிறவன் மீதியான். மீதியானுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மீதியானுடைய வேலை என்ன? தொழில் என்ன? அவன் சுபாவம் என்ன? மீதியானியன் படையெடுத்து வந்தால் என்ன செய்வான்? சபையை கெடுத்து விடுவான், குடும்பத்தை கெடுத்து விடுவான், பரிசுத்தத்தை கெடுத்து விடுவான், ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் கெடுத்து விடுவான். நன்றாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் போய்கொண்டிருக்கிற சபையை அவன் கெடுப்பான். மீதியானியர் இவன் ஒரு விதமான அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அவனுக்கு படைகள் உண்டு, துணைக்கு பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் உண்டு, தளபதிகள் உண்டு. இவ்வளவு இருந்தாலும் அருமையானுடைய 7 வருஷம் இஸ்ரவேலர்களை கெடுத்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே உங்களுடைய உள்மனம் உணர்கிறது, அப்படித்தானே என் குடும்பத்திலும் நடக்கிறது. என் குடும்பம் இந்த மீதியானியராலே கெடுக்கப்படுகிறது. என் பரிசுத்த ஜீவியம் இந்த குறிப்பிட்ட ஆளால
இந்த குறிப்பிட்ட மனுஷியால, இந்த குறிப்பிட்ட நபரால என் பரிசுத்தம் கெடுக்கப்படுகிறது, என் பிசினஸ் கெடுக்கப்படுகிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கப்படுகிறது. அருமையானே, உங்களுக்கு கெடுதி செய்கிறவன் மீதியானியன், உங்களுக்கு கெடுதி செய்கிறவன் அந்த அந்தி கிறிஸ்து. அந்த மீதியானியரை முற்றிலும் அழிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் இன்றைக்கு நம் மீது இறங்க போகிறது. அந்த அபிஷேகம் இறங்குவதனால நுகங்கள் முறிந்து விழும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் இறங்கி வர வேண்டும்? எத்தனை பேர் இந்த ஆவியானவரை எதிர்பார்க்கிறீர்கள்? அந்நாளிலே ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணுவார், ஒரு ஸ்கோர்ஜியை எழும்பி வர பண்ணுவார். மீதியானியர் மீது பேரழிவை உண்டாக்கும் ஒரு பரிசுத்தவானை எழும்ப பண்ணுவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கிதியோன் எழும்பினார். இந்த 2 அதிகாரத்தில் அத்தனை மீதியானியர் மீதும் அழிவை உண்டாக்கி அவர்களால் வந்த இஸ்ரவேல் புத்தருடைய கழுத்து இருக்கிற நுகத்தடிகளை முறித்து விட்டார். கவனிங்க, விதைக்க போவாங்க, விதைக்க அவங்க விட மாட்டாங்க. தேசத்தை கெடுக்கிறவன் விதைக்க விட மாட்டான். அப்படியே விதைச்சு விளைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அறுக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. முந்தின நாள் ராத்திரி அத்தனை மீதியான வயல்ல வந்து விளைந்த விளைச்சல்களை, வருமானங்களை, செல்வங்களை, தானியங்களை அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். கெடுத்து விட வருவார்கள். அருமையானே, ஸ்தோத்திரம். இத்தனை விதைக்கும் போதும் கெடுதலை, அறுக்கும் போதும் கெடுதலை. அவர்கள் மத்தியிலே ஒரு கிதியோன் ஆவியை பெற்றிருந்தான், அபிஷேகத்தை பெற்றிருந்தான், தேவாவியிலே நிரம்பி இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிக்கபடி ஆலைக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருந்தான் ராத்திரியிலே. ராத்திரியில செய்யறான்? பயம். மீதியானியருக்கு பயம், எதிரிகளுக்கு பயம். எத்தனையோ குடும்பங்களை கெடுத்த மீதியானியர், எத்தனையோ வயலை கெடுத்த மீதியானியர், எத்தனையோ தேசத்தை கெடுத்த மீதியானியர் என்னையும், என் விளைச்சலையும், என் வருமானத்தையும், என் குடும்பத்தையும் கெடுத்துவிட வருவார்களோ? பயத்தோடு ராத்திரியிலே செய்தான். கர்த்தருடைய தூதன் தரிசனமாய் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்றார், பயப்படுகிற சகோதரா, பயத்தோடு வந்திருக்கிற சகோதரி, என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, இந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன காத்திருக்கோ, பயப்படாதே. தேசத்தை கெடுக்கிற சத்துரு இன்னைக்கு உங்கள் மேல் இறங்குற அபிஷேகத்தினாலே அழிய போகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெட்டி முழக்கம் சொல்லுவாங்களா? ஆமென். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விடும். இரண்டாவதா, முதலாவது தேசத்தை கெடுக்கிற மீதியானிய, அபிஷேகத்தினாலே அந்த மீதியானுடைய நுகம் முறிந்து விழுகும். லேவியராகமம் 26 அதிகாரம் 13 வசனம் படிங்க. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பைபிள்ல கோடு போடுங்க, உங்கள் நுகத்தடிகளை. இந்த நுகம் இன்னைக்கு அநேக விசுவாசிகளின் கழுத்திலே இருக்கிறது. இது எகிப்தியன் வைத்த நுகத்தடி, தேசத்தை கெடுக்கிறவ நுகத்தடி மீதியானியன் வைத்தது. இங்கே எகிப்தியன் ஒரு நுகத்தடி வைக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னங்க அந்த எகிப்தியன் வைத்த நுகத்தடி? கடினமான வேலை. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? எது கடினமான வேலை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையும் யார் வேலைக்கு போறாங்களோ அவங்க இன்னும் எகிப்தியருடைய நுகத்தடிய தோள்ல சுமந்துட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரா. ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு பாஸ்டர். என்ன செய்ய? என் நிலைமை அப்படி, என் வேலை அப்படி, என் முதலாளி அப்படி, என் குடும்பம் அப்படி, என் சூழ்நிலை அப்படி. என்ன செய்ய?
ஞாயிறு தோறும் அந்த ஒரு நாள் கூட எனக்கு விடுமுறை இல்லை, நான் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியல, அன்றைக்கும் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா நீங்க எகிப்தியருடைய கடின வேலை என்ற நுகத்தடிய கழுத்துல சுமந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ வசனம் படிங்க, யாத்திராகமம். இந்த எகிப்தில் இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு கடினமான வேலை. ஞாயிற்றுக்கிழமை கூட, ஓய்வு நாளில் கூட இவர்களுக்கு ஓய்வே கிடையாது. யாத்திராகமம் 20, நான் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், எடுத்து பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்போ யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. 20ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது சொல்றாரு, அவருடைய 4வது கட்டளை என்ன? ஸ்தோத்திரம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம், எது 6 நாள் சொல்லுங்க? 1 திங்கள், 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய, இந்த நாள் என்ன நாளுங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நாளுங்க? நீங்க எகிப்தியருடைய கடினமான நுகம் முறிஞ்சிருந்துச்சுன்னா இன்றைக்கு நீங்க அந்த முழு நாளையும், காலையில் ஆராதனைக்கு வந்தாச்சு, வீட்டில் போய் பைபிள் படிக்க வேண்டியது, கணவன் மனைவி பிள்ளைகளாய் சமையல் பண்ண வேண்டியது, சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சாப்பிட வேண்டியது, சற்று நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, சாயங்காலம் உங்க ஏரியாவில் உங்க ஜபக்குழுவில் யார் ஆராதனைக்கு வரலையோ அந்த ஆத்மாக்களை தேடி போக வேண்டியது. ஐயோ பிரதர் ஆராதனைக்கு வரலையா, சிஸ்டர் ஆராதனைக்கு வரலையா, இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்கார மூலம், பரிசுத்தவான் மூலம் இப்படி ஒரு செய்தி, நீங்க கேட்ட செய்தி முழுதையும் அவங்களுக்கு சொல்லிட்டு, அப்ப ஜெபம் அடுத்த வாரம் மறக்காம ஆராதனைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு, சரி வாங்க இரவு பைபிள் ஸ்டடிக்கு போகலாம் என்று நீங்க கூட்டிட்டு வந்து இரவு பைபிள் ஸ்டடி முடிச்சு வீட்டில் போய் இரவு உண்டு மகிழ்ச்சியா தூங்குனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு விடுமுறை நாள். இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இந்த நாள் நீங்கள் கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கிற நாள். ஐயோ பாஸ்டர் இன்னைக்கும் வேலை அப்படின்னா இன்னும் இந்த எகிப்தியனுடைய நுகத்தடி உங்க கழுத்திலிருந்து முறிந்து விழவில்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டது மெய்யானால், எகிப்தை விட்டு வெளியே வந்தது உண்மையானால், இந்த நுகத்தடிய நிச்சயமா அபிஷேகம் இறங்கி முறிக்கிறது. சிலருக்கு அப்படிப்பட்ட வேலைகள், அப்படிப்பட்ட வியாபாரங்கள். ஆமா, சிலர் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து உட்காந்துக்குருவாங்க. சிலர் இன்னொருத்தருக்கு வேலை செய்வாங்க. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு அதிகாலை இந்த ஆராதனைக்கு வந்துட்டு 9 மணிக்கு முடியுதுல, 9:30 முடியுதுல, ஓடிட வேண்டியது. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும். இன்னைக்கு டபுள் சம்பளம் மாஸ்டர், டபுள் சம்பளம் மாஸ்டர். நான் திருத்தங்கல்ல இந்த ஊர்ல 37 வருஷமா பாஸ் ஆயிருக்கேன். ஞாயிறு ஆராதனை நாளை கரெக்டா கை கொண்டவங்க 100க்கு 100 ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயர்ந்திருக்கிறாங்க. இந்த ஆராதனையில் உங்களுடைய கழுத்தின் மேல் இருக்கிற இந்த எகிப்தின் கடின வேலை என்ன நுகத்தடிய ஆவியானவர் முறிக்க விரும்புகிறார். முதலாவது உங்களுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை மேல ஆசைப்படணும். ஸ்தோத்திரம். ஞாயிறா அது கர்த்தருடைய நாள். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பைபிளை பாருங்க. 10ஆம் வசனம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 10ஆம் வசனம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய, இது உங்களுடைய நாள் அல்ல, இது யாருடைய நாள்? இது உங்கள் நாள் அல்ல, இது யாருடைய நாள்? வாய்ந்து சொல்லுங்க, இது யாருடைய நாள்? இது எங்க முதலாளியினுடைய நாள். நோ நோ நோ. நீங்க இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் விடுதலை பெறல, எகிப்தை விட்டு வெளியே வரல. 430 வருஷமா எகிப்தின் ராஜாவாய பார்வோன் இந்த இஸ்ரவேலர்கள் கழுத்துல அந்த நுகத்தடி வச்சிருந்தான். என்ன நுகத்தடி? கடின வேலை. ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாளும் லீவு கிடையாது. வேலை 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 வேலை. ஓ, ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் எடுத்தும் அபிஷேகம் பெற்றும் கர்த்தரை ஆராதித்தும் அன்பு சகோதரா சகோதரி, இந்த நுகத்தடி உன் கழுத்து மேல இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம்,
இன்னும் நீ அடிமையாய் இருக்கிறாய், விடுதலை இல்லாமல் இருக்கிறாய். உண்மையான இளைப்பாறுதல் ஓய்வு உனக்கு இல்லை. இப்படி வேலை செய்யறவங்க ஆத்மாவில் இளைப்பாறுதல் இருக்காது, சரீரத்திலும் இளைப்பாறுதல் இருக்காது. நம்ம என்ன இரும்பு மோட்டாராங்க? இரும்பு மோட்டார்னாலே 4 மணி நேரம் ஓடின உடனே மோட்டார் என்ன செய்யுது? சூடா போகுது. இது மண்ணாலான சரீரம், இது எவ்வளவுக்கு தாங்கும்? கண்டிப்பா 6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. கட்டி முழக்க மூலையில சொல்லுவோம், உங்கள் உடலுக்கும் ஓய்வு, உள்ளத்துக்கும் ஓய்வு, ஆத்மாவுக்கு ஓய்வு. ஸ்தோத்திரம். இது உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே பாருங்க, நீயானாலும், எல்லாரும் படிப்போம், உன் குமாரனானாலும், அப்புறம் உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் மிருக ஜீவனானாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும், மீதி நீங்க படிங்க, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலோ, 7ஆம் நாளில் சொல்லுங்க, 7ஆம் நாளிலோ, 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப ஓய்வு நாளை நீங்க ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு வீட்டில் போய் அமைதலா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அப்படி இல்லை, மீண்டும் சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க, இதனால எதையாவது சாதிச்சிடலாம், வேற வழி இல்லை பாஸ்டர், இதான் என் வேலை, இதான் என் தொழில், இதான் வியாபாரம்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்க இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் விடுதலை பெறல. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியாகிய எகிப்தியருடைய நுகத்தடி உங்க தோள் மேல இருக்கு. கர்த்தர் இதை முறிக்க விரும்புகிறார். கடினமான வேலை என்ற இந்த எகிப்தியன் நுகத்தடிய முறிக்க விரும்புகிறார். நீங்க எவ்வளவு கடினமா வேலை செய்யலாம் அவ்வளவுக்கு நீங்க பாவின்னு அர்த்தம். எல்லாம் இங்க கவனிங்க, சொல்லுங்க, நான் எவ்வளவு கடினமாய் வேலை செய்யறேனோ அவ்வளவுக்கு பெரிய பாவி. சொல்லவே வாய் கூசுது, பயப்படுறீங்க. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் அறியாத காலத்தில், பாவம் செய்யாத காலத்தில் மினிமம் எஃபெக்ட் மேக்சிமம் பெனிஃபிட். அப்படின்னா சிறிய பிரயாசம் அதிக வருமானம். என்றைக்கு மனிதன் பாவம் செய்து தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டானோ அப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உன் முகத்தின் வியர்வை சிந்தி அதன் பலனை புசிப்பா. அப்ப வியர்வை சிந்துவது எதை குறிக்கிறது? கடினமான வேலை, கஷ்டப்பட்டு உழைப்பு, கடினமான வேலை, கஷ்டப்பட்டு உழைப்பு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடினமான வேலை, கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு அது சாபம், அது பாவத்தின் விளைவு. சாபம் அது பாவத்தின் விளைவு. இந்த பாவத்தின் விளைவும் இந்த பாவத்தின் விளைவாகிய சாபமும் அதுதான் எகிப்தியன் உங்கள் கழுத்தின் மேல் வைக்கிற நுகத்தடி. கடினமான வேலை. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் பேசுறாரு. சோத்திரம். ஏதேன் தோட்ட உறவு மீண்டும் நம்மீது தொடர வேண்டும். ஃபாதர் பாடுறார்ல, ஏதேன் தோட்ட உறவு இன்னும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும், இயேசு கிறிஸ்து மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், உந்தன் நாம் எந்த உள்ளம் தங்க வேண்டும், இந்த நாள் இந்த நாம் ஆடவே. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் என்ன வேலை? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு என்ன வேலை? இலகுவான வேலை. என்ன இலகுவான வேலை? ஆப்பிள் பழத்தை பார்க்கிறார். ஆப்பிளே ஆண்டு வாய திறக்க வந்து விழுந்துரு அப்படி சொல்லுகிற சோம்பேறி அல்ல. கையை நீட்டி பழத்தை பறித்து புசிக்க வேண்டிய, துரட்டி எட்டி புசிக்க வேண்டிய அவசியம் கூட, அது கூட கடினமான வேலை. துரட்டி எட்டி இழுக்க வேண்டாம், கல்ல கொண்டு எரிய வேண்டாம், எல்லா பழமும் கை நீட்டி பறிக்கும் அளவு. அப்படித்தானே ஏவாள் எப்படி பறிச்சா?
துரட்டி எட்டியா பறிச்சா? துரட்டி எட்டியா பறிச்சா? கள்ளக்குண்டி எரிஞ்சாளா? கரத்தை நீட்டி பழத்தை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும். அப்ப கையெட்டும் தூரத்துக்கு தான் எல்லா பழங்களும், ஆப்பிளோ ஆரஞ்சோ மாதுளையோ கிரேப்ஸோ சப்போட்டாவோ மாம்பழமோ எல்லா பழமும் எவ்வளவு தூரத்துக்கு? கையெட்டும் தூரத்துக்கு. ஆஸ்திரேலியாவில் போன முறை நான் போன போது ஒரு வீட்டில் சாப்பிடும்போது கைகளை வெளியே போனேன். வீட்டுக்கு பின்பக்க டோர் வழியா வெளியே போனா ஆரஞ்சு பழம் உயரம் ஏன் உயரத்துக்கு தான் இருக்கு, 5 அடி உயரம் தான். அதுல ஒரு மரத்துல 100கணக்கான ஆரஞ்சு பழம். ஒவ்வொரு ஆரஞ்சு பழமும் நம்மூர் பழம் மாதிரி இல்லைங்க, ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பழம், ஒரு கையில பிடிக்கும் அளவுக்கு பெரிய பெரிய பழம், 100 பழம். ஸ்தோத்திரம். இந்த ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு தோட்டம்னா தேவன் படைத்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும். கையை வைத்தாலும் சொல்லுங்க. ஆகவே ஏதேன் தோட்டத்துல ஒரு சின்ன பிரயாசம், கை நீட்டி பறித்தார்கள், வாய் திறந்து கடித்து மென்று ருசித்து புசித்தார்கள். இன்றைக்கு அப்படித்தான் புதிய ஏற்பாட்டு சபையில பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, சாபம் நீங்கப்பட்டு விட்டதுன்னா ஸ்தோத்திரம், கை நீட்டி எடுக்கும் அளவுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் வெடி முழக்காலையிலோ சொல்லுவோம். ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். கேளுங்க, ஆண்டவரே அந்நாளிலே அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும். முதலாவது அபிஷேக நுகம், முறிக்கிறதான நுகம் ஸ்தோத்திரா மீதியானியருடைய தேசத்தை கெடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற மீதியானியரின் நுகம். இந்த அபிஷேகம் இறங்கிட்டா, இந்த நுகம் முறிஞ்சிட்டா, உங்களை எவரும் கெடுக்க முடியாது, உங்க குடும்பத்தை யாரும் கெடுக்கவே முடியாது. உங்க குடும்பத்தை கெடுக்க பிசாசோ பில்லி சூனியமோ மந்திரவாதியோ யாராலும் முடியாது. இரண்டாவதாக கடின வேலை என்ற நுகத்தை எகிப்தியன் உங்க கழுத்துல வைக்கவே முடியாது. இன்றைக்கு மீண்டுமாக ஏதேன் தோட்ட ஆசீர்வாதம் வரட்டும். சிறிய பிரயாசம் அதிக வருமானம். சொல்லிக்கிட்டே போங்க, சிறிய பிரயாசம் அதிக வருமானம். சொல்லுங்கள், சிறிய பிரயாசம். மூன்றாவதாக இந்த அபிஷேகத்தின் நம்ம மேல இறங்கும் போது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10 படிங்க. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. நம்மால் சுமக்க முடியாத நுகத்தடிய இந்த புதிதாய் ரட்சிக்கப்பட்ட புறஜாதி சபை விசுவாசிகளுடைய கழுத்தின் மேல் சுமத்துவானே. இந்த நுகத்தடி சபையை கெடுக்கும். கள்ளப்போதர்களின் உபதேசம். நல்லா வளர்ந்து வர்ற சபை, நல்லா ஜெபிக்கிற சபை, நல்லா ரட்சிக்கப்பட்டு எழுப்புதல் வருது, ஜெபம் நடக்குது, அபிஷேகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, விடுதலை நடக்குது, ஆத்துமாக்கள் ஆயிரமாய் ரட்சிக்கப்பட்டு புறஜாதி சபை எழும்பி வருது. அந்தியோகியாவில் எருசலேமிலிருந்து 1-2 போதர்கள் வந்தாங்க. அவங்க ஒரு புது உபதேசம், அது கடினமான உபதேசம், அது கடினமான நுகத்தடி. என்னது? யூதர்கள் விருத்த சேதனம் பெறுவது போலவே நீங்களும் விருத்த சேதனம் பெற வேண்டும், அதுதான் ரட்சிப்புக்கு அடையாளம் என்று போதிச்சாங்க. பாருங்க, கள்ள போதகர்களின் இந்த கடினமான உபதேசம் விசுவாசிகள் சுமக்க முடியாத நுகத்தடி. இன்றைக்கு தேசத்துல சிவகாசியில பல இடங்கள்ல பார்க்கிறோம். கர்மேல் பெந்தைகோஸ்தே சபை உங்க கழுத்துல கடினமான நுகத்தை, கடின உபதேசத்தை வைக்கிற சபை அல்ல. இயேசுவின் உபதேசம் புதிய ஏற்பாட்டு உபதேசம். இன்னைக்கு அநேக சபைகள் பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை புகுத்துகிறார்கள். விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டு உபதேசம். புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பழைய ஏற்பாட்டில் எல்லோரும் விருத்த சேதனம் பெறணும், புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை பற்றி ஒரு ஆள் இல்லையோ சொல்லுங்க. ஏது புதிய ஏற்பாட்டு உபதேசம் எவ்வளவு எளிதானது. விருத்த சேதனம் அடைய வேண்டாம். விருத்த சேதனம் கடினமான உபதேசம். அது பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு சபை
அப்போஸ்தலர் சொல்றாங்க, நம்மாலும் அதை சுமக்க முடியல, நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க முடியாத நுகத்தடி. இப்போ புதுசா ரட்சிக்கப்பட்ட சிவகாசியில இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் மீது இந்த சுமக்க முடியாத நுகத்தடியை நான் சுமத்துவானேன் என்று சொன்னபோது சபையார், அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு பழைய ஏற்பாட்டு உபதேசத்துல 4 உபதேசத்தை மட்டும் கை கொள்ளும்படி சபைக்கு எழுதினார்கள். அது என்ன உபதேசம்? 4 உபதேசம். அப்போஸ்தலர் எடுங்க 15ஆம் அதிகாரத்துல விசுவாசிகள் சத்தியத்தை நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க 20ஆம் வசனம், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளை சாப்பிடாதே, வேசித்தனம் பண்ணாதே, நெருங்குண்டு செத்ததை சாப்பிடாதே, இரத்தத்தை சாப்பிடாதே, இவைகளுக்கு நீ விலகியிரு. பழைய ஏற்பாட்டு உபதேசம் முழுதிலையும் 4 உபதேசம் புதிய ஏற்பாடு சபை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்னங்க? அது ஏற்கனவே பழைய ஏற்பாடு சபை கொடுக்கப்பட்டது. ஒன்று என்னங்க? எல்லா வாய் திறந்து சொல்லுங்க. விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடாத. அப்புறம் வேசித்தனம் கூடாது. 3வது நெருங்குண்டு செத்ததுன்னா, நீங்க வளர்த்த கோழி ரோட்டை கடக்கும் போது பஸ் ஏறிட்டு, அடாடாடாடா 6 மாதமா நான் வளர்த்த கோழி தானே, நானும் கோழியை உயிரோடவா சாப்பிடுறேன், கொன்றுதானே சாப்பிடுகிறேன், நான் கொல்றதுக்கு பதில் பஸ் கொண்டிருக்கு, அவ்வளவுதான். அதை சாப்பிடாத. அது எப்படி செத்துருக்கு? நெருங்குண்டு செத்துருக்கு, விபத்துல செத்துருக்கு. ஆகவே அதுக்குள்ள அந்த ரத்தம் எல்லாம் இருக்கும். 4வதாக ரத்தத்தை சாப்பிடாதே. ரத்த பொரியல் ரோட்ல விற்பான். தோத்திரம், நீங்க ஒரு ஆடோ அல்லது கோழியோ அறுக்கிறீங்கன்னா ரத்தத்தை தரையிலே சிந்த விடு. ரத்தத்துக்குள் ஜீவன் இருக்கிறது, இன்னொரு ஜீவனை நீ சாப்பிடக்கூடாது. ஆகவே ரத்தத்தை தரையிலே சிந்த விடு. ரத்தம் சிந்தப்பட்டதை தான் சாப்பிடணும், ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. பாருங்க பழைய ஏற்பாடு உபதேசத்துல 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடாத, வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்காத, நெருங்குண்டு செத்ததை சாப்பிடாத, இரத்தத்தை சாப்பிடாத, இவைகளுக்கு விலகி காத்துக்கொள். இதுதான் பழைய ஏற்பாட்டில். மற்றபடி எந்த விருத்த சேதனமோ பழைய ஏற்பாட்டில் எந்த உபதேசமோ வேண்டாமே வேண்டாம், கூடவே கூடாது. யாராவது அதை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா உங்க கழுத்து மேல பழைய ஏற்பாட்டு உபதேசத்தை சொல்லி சுமக்க முடியாத நுகத்தை வைக்கிறார்கள். கடினமான உபதேசம் யார் கொடுத்தாலும் அவர்கள் கள்ள போதர்கள். இயேசுவின் உபதேசம் கடினமான உபதேசம் அல்ல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்து படிங்க. என் நுகம் மெதுவாயும். இயேசுவினுடைய உபதேசம் எப்படிப்பட்டது? மெதுவானது, என் சுமை லகுவானது. ஆகவே நேற்று ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை படித்தேன். அவருடைய வாழ்க்கையில ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் தாராளமா ஏராளமா நடக்கு. அவர் சொல்றாரு, 50 வருட விசுவாசியாய் ஊழியராய் இருந்தபோது 150 முறை புதிய ஏற்பாட்டை வாசித்து முடிச்சிருக்கிறேங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு அவர் புதிய ஏற்பாட்டை எத்தனை முறை முடிக்கிறாரு? 3 முறை. எனக்கு ஒரு சவால், ஆண்டவரே நான் அந்த மாதிரி செய்யணும். ஸ்தோத்திரம். சும்மா முட்டையா எத்தனையோ முறை வாசித்துட்டேன் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். இது போல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, முக்கியமா புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. இதுக்கு பதிலா யாராவது கடினமான நுகத்தை வைக்கிறாங்கன்னா கள்ளப்போதர்கள். அந்த கடின நுகத்தை முறிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, புதிய ஏற்பாட்டை வாசிங்க, இயேசுவின் உபதேசத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டை நல்லா வாசிங்க, புதிய ஏற்பாட்டை விசுவாசிங்க, ஏற்பாட்டை பின்பற்றுங்க. இந்த விடுதலை எப்படி வருகிறது?
கள்ள போதகர்களால் உங்கள் கழுத்துகளின் மேல் வைக்கப்பட்ட நுகத்தடி எப்படி முறியும்? அபிஷேகத்தினாலே நுகம் முறியும். இன்றைக்கு சில நிமிட நேரம் ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் இறங்க போகிறது. இந்த கள்ள உபதேசம் என்கிற நுகத்தடி முறிந்து விழுந்து நீங்க விடுதலையோட இளைப்பாதலோட ஜீவிக்க போறீங்க. நான்காவதாக ஸ்தோத்திரம், நான்காவதாக ஒரு நுகத்தடிய பைபிளிலே சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். கவனிங்க, ஏற்கனவே நுகத்தடி இவருடைய கழுத்தில் இருந்தது. அபிஷேகம் இறங்கி வந்து நுகங்களை முறித்து விட்டது. நிமிர்ந்து நடக்கிறார்கள். ஆனா கலாத்திய நிருபத்திலே ஆவியான திரும்ப சொல்றாரு, மறுபடியும் நீங்கள் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல். பின்மாற்றம். ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கம்யூனியன் எடுத்தவங்க, ஸ்தோத்திரம், மீண்டுமாய் ஒரு நுகத்தடி அவர்களை விரட்டி வருகிறது. இடம் கொடுத்தா கழுத்துல வந்து அது ஸ்ட்ராங்கா அமர்ந்து விடும். அதுதான் மறுபடியும் நீங்கள் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படுவது, பின்மாற்றம். இந்த பின்மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா, இதற்கு பாருங்க, ஆனபடியினாலேன்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்குதுன்னா, ஆனபடியினால்னா அப்ப இது 4ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியான சத்தியம். 4ஆம் அதிகாரத்தில் எந்த காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் ஆனபடியால் அப்படிங்காரு. 4ஆம் அதிகாரம் 22ல இருந்து பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டுக்கு போகிறார். அங்கே ஆபிரகாம், அந்த ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த உண்மையான மனைவி அவள் சாராள். அவள்தான் உண்மையான மனைவி. அப்பா அம்மா பார்த்து, சபையார் பார்த்து, தேசத்தின் முன்னிலையிலே, சபையின் முன்னிலையிலே உடன்படிக்கை செய்து கைபிடித்து வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆபிரகாமுக்கு மெய்யான மனைவி யாரு சொல்லுங்க? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ல இருந்து பவுல் அதை எழுதிட்டு வராரு. உண்மையான மனைவி சாராள். ஆனா எகிப்து தேசத்திலே பிறந்த ஒரு ஆகா, ஒரு அடிமை பெண், எப்படியோ பக்க வழியா வீட்டுக்குள்ள பூந்துட்டா. வேலைக்காரி, வீட்டு வேலை செய்ய வந்தா, உதவி செய்ய வந்தா, உபகாரம் பண்ண வந்தா. வந்தவ இருந்தவ இழைச்சு போயிட்டா, வந்தவ வலுத்துக்கிட்டா. நல்ல தமிழ்நாட்டில் இந்த ஆபிரகாமின் குடும்பத்தை வச்சுதான் இப்படி பழமொழியெல்லாம் இருக்கு போல. இருந்தவ என்ன செய்யிட்டா? இழைச்சு போயிட்டா, வந்தவ வலுத்துக்கிட்டா. உண்மையான மனைவி. குழந்தை இல்ல, வயசும் கடந்த குடுகுடு கிழவி பாட்டி, 90 வயசு. ஆனா வந்தவன் 18 வயசு வாலி பிள்ளை. ஆகார் என்ற பேருக்கு தேன் ஈ. ஏசப்பா, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் யாராவது ஆகார்னு பேர் வைக்கிறீங்களா? ஏன்னா வைக்க மாட்டோம். ஆகார் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்ங்க? தேன் ஈ. எப்பயாவது கட்டில படுத்து தூங்குறத பார்த்திருக்கீங்களா? ஏற்கனவே சொல்றோம், ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் தேன் ஈ பறந்து கொண்டே இருக்கும், ஊர்ந்து கொண்டே இருக்கும், வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்படி வேலை செய்யறவதான் இந்த ஆகார். வேலை செஞ்சு எஜமான் இதயத்திலே இடம் பிடிச்சிட்டா. அப்புறம் என்ன, வந்தவ வளர்த்துக்கிட்டா, முந்திக்கிட்டா. சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்குள்ள இவளுக்கு என்ன செய்யிட்டு? ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பேரு சொல்லுங்கள், வேதம் தெரிஞ்சவங்க? இஸ்மவேல். 16 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போ உண்மையான மனைவி சாராள் ஒரு குழந்தை பெற்றா. ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த குழந்தை பேரு ஈசாக்கு. அந்த குடும்பத்துல என்ன நுகத்தடி இருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம், என்ன நுகத்தடி? 29ஆம் வசனம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும், பைபிளை படிங்க, அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும். அந்த முந்தி பிறந்த இஸ்மவேல் பிந்தி பிறந்த ஈசாக்க துன்பப்படுத்தினான். என்ன துன்பப்படுத்திருப்பான்? கம்பெடுத்து அடிச்சிருப்பான்னு நினைக்காதீங்க.
உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன். என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? கிழவி மகனே. ஈசாக்குனா புன்சிரிப்புன்னு அர்த்தம். ஈசாக்குனா என்ன அர்த்தம்? புன்சிரிப்பு. புன்சிரிப்பு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலு இஸ்மவேல் இப்படி கூப்பிட்டான், அல்லது ஏன் தம்பியானாவது கூப்பிட்டுருக்கலாம். என்ன பேருங்க? கிழவி மகனே. இப்படி துன்பப்படுத்தினான் அந்த இஸ்மவேல். இன்றைக்கும் கூட ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை சிலர் தேவையில்லாத வார்த்தைகளால நிந்திக்கிறாங்க, திட்டுறாங்க, அவமானமா பேசுறாங்க. உங்களால தலையை நிமித்த முடியல. அது உண்மைதானே? ஈசாக்கு யார் பெற்ற பிள்ளை? கிழவி பெற்ற பிள்ளை. ஆனா அவனே வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவனே ஆவியின்படி பிறந்த பிள்ளை. அவனே ஆபிரகாமின் சொத்துக்கள் அத்தனைக்கும் சுதந்திரவாளியான பிள்ளை. அப்படி இருந்தோம் இந்த இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன் நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். 10 பிள்ளைகள் விளையாடுற இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தையால கிழவி மகனே, கிழவி மகனே, கிழவி மகனே. ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஓடுவான். அம்மா அம்மா, இந்த இஸ்மவேல் அண்ணன் என்னை இப்படி சொல்லி திட்டுறாம்மா. ஸ்தோத்திரம். கிழவி மகனேன்னு சொல்றான். ஆவியில நிரம்பினாள் இந்த சாராள், அபிஷேகத்தில் நிரம்பினாள் இந்த சாராள். எழுந்தாள் தன் புருஷன் முன்பாக. இந்த அடிமை பெண்ணையும் அவள் பெற்ற இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமையும் அவள் பெற்ற மகன் இஸ்மவேலும் என் குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. நிந்த இன்னைக்கே ஓடட்டும். இந்த நிந்தை ஏற்றுக்கொண்டா நான் பின்மாற்றம் ஆயிடுவேன், நான் சோர்ந்து போயிடுவேன், நான் குளிந்து போயிடுவேன். இனி என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிசினஸ் மேல, என் வாழ்க்கையின் மேல, என் கற்பின் மேல, என் ஊழியத்தின் மேல, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேல எவரும் இந்த இஸ்மவேல் துன்பப்படுத்த கூடாது, அவமானமாய் பேசக்கூடாது. ஈசாக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள். இன்றைக்கு சொல்றாரு, அந்த சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது, ஒரு அக்கினி இறங்க போகிறது. உங்கள் கழுத்துகளின் மேல் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொல்கள், இழிச்சொல்கள் ஆகிய இவைகள் உங்களை சோர்வுள்ளுக்குள் ஆக்கி பின்மாற்றத்துக்குள் இழுக்கிறதோ, அபிஷேகம் இறங்க போகிறது, அக்கினி இறங்க போகிறது. உங்கள் கழுத்தில் இருக்கிற இந்த இஸ்மவேல் என்கிற துன்பப்படுத்துகிற, நிந்திக்கிற, இழிச்சொல், பழிச்சொல், அவமானப்படுத்துவது, ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, கர்த்தருடைய அக்கினி இறங்கி சுட்டரித்து உங்கள் நுகத்தடிகளை முறிக்க போகிறது. 4 நுகத்தடிகளை இப்பொழுது நாம் தியானித்தோம். 1, குடும்பத்தை கெடுக்கிற மீதியானியருடைய நுகத்தடிய அபிஷேகம் இறங்கி வந்து முறிக்க போகிறது. ஸ்தோத்திரம். 2வது, கடின வேலை கொடுத்து இளைப்பாறுதலை கெடுக்கிற எகிப்தின் நுகத்தடிய இந்த அபிஷேகம் இறங்கி வந்து முறிக்க போகிறது. 3வதாக, கடினமான உபதேசம், கள்ளப்போதனை உபதேசம் என்கிற கடின உபதேசம் என்கிற நுகத்தடி உங்க கழுத்தில் இருக்கு. இந்த அபிஷேகம் இறங்கி அந்த நுகத்தடிய, கடின உபதேசம் என்ற நுகத்தடிய முறிக்க போகிறது. 5வது, பின்மாற்றத்தை கொண்டு வருகிற நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொல், இழிச்சொல் என்கிற நுகத்தடிய கர்த்தர் முறிக்க போகிறார். எழும்பி நின்று சில நிமிட நேரம் ஜெபித்த அபிஷேகத்தில் நிரம்பி அப்புறம் ராப்போஜனத்துக்காக நாம் கலந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. வேகமா வேகமா வேகமா. இது ஒரு விடுதலை நேரம், இது அக்கினி இறங்குகிற நேரம். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழுகும். அபிஷேகம் 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 அபிஷேக அக்கினி நுகங்களை முறிப்பதாக. நுகங்கள் முறிந்து விழும், கட்டுகள் அருந்து விழும். நுகங்கள் முறிந்து விழும், கட்டுகள் அருந்து விழும். நுகங்கள் முறிந்து விழும், கட்டுகள் அருந்து விழும். இயேசுவின் அக்கினி, இயேசுவின் அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நுகங்கள் முறிவதாக, நுகத்தடிகள் முறிவதாக, நுகத்தடிகள் முறிந்து விழுவதாக. எஸ் எஸ், நுகங்கள் முறிந்து விழு, முறிந்து விழுகிறது. நுகங்கள் முறிந்து விழுகிறது, நுகங்கள் முறிந்து விழுகிறது. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து விழும். அபிஷேகத்தினால்
நுகங்கள் முறிந்து விழுகிறது. அபிஷேகம் இறங்குவதினால் நுகத்தடிகள் முறிகிறது, நுகத்தடிகள் முறிகிறது. இனி உங்கள் தேசத்தை எந்த மீதியானியரும் கெடுக்க முடியாது. உங்கள் குடும்பத்தை கெடுக்க முடியாது, உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை எந்த மீதியானியரும் கெடுக்க முடியாது. அபிஷேகம், 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 அபிஷேகம். எகிப்தின் கடினமான வேலை, எகிப்தின் கடினமான வேலை, எகிப்தியரின் கடினமான வேலை இந்த நுகத்தடியை கத்த முறிக்கிறார், முறிக்கிறார். கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். லேசா வேலை, அதிக ஆசீர்வாதம். லேசா வேலை, அதிக அறுவடை. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கடினோபதேசம், கடினோபதேசம் வேண்டாம், வேண்டாம். நுகத்தடியை தூக்கி எறிங்க, நுகத்தடியை தூக்கி எறிங்க, நுகத்தடியை தூக்கி எறிங்க. அபிஷேக அக்னி இறங்குகிறது, அபிஷேக அக்னி இறங்குகிறது, அபிஷேக அக்னி ஊற்றப்படுகிறார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய அக்கினி நெருப்பை போட்டு நுகங்களை சுட்டரித்து கயிறுகளை அறுத்துவிட்டு எங்களை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிற தயவுக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபை கிறிஸ்து உண்டாக்கின சுயாதீனத்திலே மகிழ்ச்சியாய் வாழட்டும், விடுதலையோடு ஜீவிக்கட்டும், கிருபை தாங்கட்டும். இன்று இருக்கிறதை போல இவர்கள் விடுதலையோடு மகிழ்ச்சியோடு ஆயிரம் ஆயிரமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.